ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ஒயின் அப்படிங்கிற ஒரு பானம் மனிதர்கள் குடிக்க ஆரம்பித்து 1000 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுதுங்க. இந்த ஒயினை முதல்ல யார் குடிச்சிருப்பாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த காஸ்பியன் தீவில் உள்ள செரிபியன்ஸ் அந்த மக்கள் அவங்க தான் முதல்ல இந்த ஒயினை தயாரிக்கிற முறையை தெரிந்து கொண்டு அதை குடித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த காஸ்பியன் தீவில் உள்ள இந்த செரிபியன் மக்கள் அவங்களுக்கு அடுத்து இந்த ஒயினை தயாரிக்கக்கூடிய முறையை யார் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா எகிப்தியர்கள் கற்றுக்கொண்டார்கள். அதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா எகிப்தியர்களுடைய பிரமிடுகளுக்கு உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே இந்த ஒயின் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பல வரைபடங்கள் அங்கே சுவர் ஓவியமாக இருப்பதை நாம் பார்க்க முடியுது. அப்படி எகிப்தியர்களிடமிருந்து இந்த ஒயின் தயாரிக்கிற முறையை யார் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா ரோம் நாட்டை சார்ந்தவர்கள் கற்றுக்கிறாங்க, கிரேக்கர்கள் கற்றுக்கிறாங்க. அப்படித்தான் அதன் பிறகு அலெக்சாண்டர் அவர் மூலமாக மத்திய ஆசியாவுக்கு இந்த ஒயின் வருது. அலெக்சாண்டர் மூலமாக தான் இந்த ஒயினை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதன் பிறகு ஜெர்மன், பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு இந்த ஒயின் அப்படியே பயணப்படுது அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் எதுக்காக இந்த மாதிரி ஒயினை அவங்க குடிக்கணும், அதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு விளக்கம் இருக்குங்க. அந்த காலத்தில் இருந்த குடிநீர் அவ்வளவு சுத்தமானதாக இல்லையா, அவ்வளவு தூய்மையானதாக இல்லை. அது குடிக்கிற தன்மையிலையும் அது இல்லை. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த ஒயினை அன்றைக்கு பலரும் விரும்பி குடித்திருக்கிறார்கள். ஒயின் அப்படின்னு சொன்னாலே அது பலரசம், அதுவும் திராட்சை தான் முக்கியமான ஒரு பொருள் இல்லையா, திராட்சை பழம். இந்த திராட்சை பழத்திலேயே 800 வகையான திராட்சை பழங்கள் இருக்குதாங்க. நம்முடைய நூல்கள்லேயே பார்த்தீங்கன்னா கௌடில்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலில் இந்த ஒயினை பற்றிய குறிப்புகள் எல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் உள்ள இலக்கியங்கள், புராணங்களில் கூட சோமபானம், குளிர்பானம், சோமபானம், சுரபானம் அப்படிங்கிற பானங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கௌடில்யருடைய அர்த்த சாஸ்திரத்தில் இது மாதிரியான பானங்களை தயாரிக்கக்கூடிய முறைகள், அதை அருந்தக்கூடிய இடம் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கு இந்த பானங்களை பரிமாறுகிறவர்களுடைய கடமைகள் என்ன, அங்கு என்னென்ன குற்றங்கள் எல்லாம் நிகழும், அவற்றுக்கு என்னென்ன தண்டனைகளை எல்லாம் வழங்கலாம், இந்த எல்லா குறிப்புகளும் அங்கே அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒயின்லேயே பார்த்தீங்கன்னா நாள்பட்ட ஒயினுக்கு தான் போதை அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ஒயினை மண்ணுக்கு அடியில் புதைத்து வைக்கிற பழக்கமும் அன்னைக்கு இருந்திருக்குதுங்க. சீனர்கள் பார்த்தீங்கன்னா ஓட்கா அப்படின்னு ஒன்று தயாரிச்சிருக்கிறாங்க. அரிசியிலிருந்து ஓட்கா என்ற ஒன்றை தயாரித்திருக்கிறார்கள். அப்படி இந்த பானம்னு சொல்லக்கூடிய இந்த ஒயின் பல காலகட்டங்களில் இது பயணப்பட்டு வந்திருக்கு. அப்படி மண்ணுக்கடியில் புதைத்து வைத்த அந்த நாள்பட்ட ஒயினுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வீரியம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே பெண்கள் ஒயின் குடிப்பது இல்லை. ஆனால் மருத்துவ ரீதியான காரணங்களுக்காக ஒரு சில நேரங்களில் பெண்களும் இன்றைக்கு ஒயினை சுவைக்கிறார்கள், குடிக்கிறார்கள். அப்படி அது ஒரு பரவலான ஒரு பானமாக இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிக்கொண்டிருக்கிறது மருத்துவ ரீதியாக. அப்படி இந்த ஒயினிலிருந்து முற்றிலும் ஆல்கஹாலையும் நம்மால் உருவாக்க முடியும். அந்த தொழில்நுட்பங்களும் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. இருந்தாலும் ஒயின் கடந்து வந்த பாதை என்பது மிகவும் மயக்கம் தரக்கூடிய பாதை அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.